கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதம் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் வளரணும்னு சொல்லி ஆசை இருக்கு. தன் சகோதரனை பகைக்கிற எவனும், தன் சகோதரனை பகைக்கிற எவனும், பகை அப்படின்னாலே அது மாம்சத்தினுடைய கிரியை. மாம்சத்தினுடைய கிரியையில ஒரு 17 கேரக்டர் இருக்கு. அந்த மாம்ச கிரியை எப்பெல்லாம் வெளியில வருதோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 23 ஆகிய வசனங்களுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய 9 கனி எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்துக்குரிய கிரியை என்ன, மாம்சத்துக்குரிய காரியம் என்ன, அதுவும் எழுதப்பட்டிருக்கு. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறோம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையாக இருந்துச்சுன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம இதயத்துக்குள்ளே பகையோ வைராக்கியமோ எரிச்சலோ கோபமோ சண்டையோ பொறாமையோ காம விகாரமோ அசுத்தமோ விபச்சாரமோ எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நியாயத்திற்கு நாள் வந்துடும். கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். மனம் திரும்பி பாவத்தை அவருடைய சமூகத்தில், அப்பா என் வாழ்க்கையில் இப்படி காரியம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்க, உமக்கு பிரியமானபடி வாழணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்காக ஜீவ பலியானியப்பா, என் அக்கிரமம் என் பாவம் என் மீறுதல் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா, உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன பாவம் பண்ணிந்தனோ அந்த பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எத்தனையோ காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கு. நம்ம 24 மணி நேரம் நம்ம கரெக்டாக இருப்புன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற சின்ன காரியமாக ஏதாவது இருக்கா? பகை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்தில் இந்த பகையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வெடிகுண்டு மாதிரி உள்ள எப்போ பார்த்தாலும் பகை 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 பகை. அது ஒரு ஆபத்து. அந்த ஒரு சுபாவம் உள்ள இருக்கும்போது நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது என்று எழுதப்பட்டிருக்கு. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, சில குடும்பத்திலே பகையோடையே சுத்திட்டு இருப்பாங்க. அது எல்லாம் ஆபத்துல போய் முடிஞ்சிடும். நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிக்கிற சுபாவம், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். என் வாழ்க்கையிலலாம் நிறைய காரியம் இருக்கு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு அப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்டேக் என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன், என் பாவத்தை மன்னிப்பீங்களா, என் அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா, என் மீறுதலை மன்னிப்பீங்களா, இப்படி தான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோபமோ எரிச்சலோ சண்டையோ பகையோ வைராக்கியமோ விரோதமோ எது உள்ள வந்தாலும் அது பிசாசுடைய காரியம். இரவு நேரத்தில் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை பிரதர். ஏன்? யாரை யோசிச்சுட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவை நம்ம யோசிக்கும் போது நல்ல பாட்டு படித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம யோசிக்கும் போது அழகா அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, கையில் வேதத்தை எடுத்து தியானிச்சுட்டு இருப்பாங்க, துதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உலகத்திலே மனுஷனை சார்ந்தோ இல்லை வேற யாரையோ சார்ந்திருந்தால் நைட் நேரத்தில் படுத்தா தூக்கம் வராது, புலம்பிட்டு இருப்பாங்க. இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தன் சகோதரனை பகைக்கிற எவனும், பகை அப்படின்னாலே அந்த இடத்துல பிசாசு வந்துருவான்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகை அப்படின்னாலே பிசாசு வந்துடுவான். ஏன்னா பகைக்கு சொந்தக்காரன் அங்கே தான் இருக்கான். அதனால நைட் நேரத்தில் நம்ம இதயத்துக்குள்ளே பகை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பகை நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறுவோம். அவ்வளோதான். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. அது ஒரு சென்ட் இடமா இருக்கலாம், இல்லை கொஞ்சோண்டு இடமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை பல வருஷம் முன்பாக உள்ள ஒரு சம்பவமாக இருக்கலாம். கொரோனாக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறது அவருடைய கிருபை மட்டும்தான். அவருடைய கிருபை மட்டும்தான். நம்ம உயிரோட இருக்கிறோன்னா அவருடைய கிருபை மட்டும்தான். நல்லா சொல்கிறதுக்கோ பெருமை பாராட்டுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. நான் எப்போதுமே சொல்லுவேன், செத்தா மண், அவ்வளோதான். உயிரோட இருக்கும்போது வைராக்கியம், வீம்பு, பெருமைலாம் இருக்கும், பகலாக இருக்கும். செத்தா ஒன்றுமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்கிற காலத்தில் நன்மை செய்வோம், நற்கிரியை செய்வோம், தான தர்மம் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கேளுங்க. வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பகையாக இருக்கிறோமா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் என்று எழுதப்பட்டிருக்கு. குடும்பத்துக்குள்ள அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இன்னுமாக சில குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் பகை, ஏதோ ஒரு காரியத்தில் பகை, வைராக்கியம். இதெல்லாம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் என்று போட்டிருக்கு. மனுஷ கொலை பாதகனா இருக்கிறவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்போ நம்ம இதயத்துக்குள்ளே நித்திய ஜீவன் முதல்ல இருக்கணும். நம்ம இதயத்துக்குள்ளே ஒரு சாட்சி இருக்கணும். என் இதயத்தில் கசப்பு இல்லைப்பா, வெறுப்பு இல்லைப்பா, பகை இல்லைப்பா, கோபம் இல்லைப்பா, எரிச்சல் இல்லைப்பா, நான் உங்கள் பிள்ளைப்பா. நம்ம கொஞ்சம் நம்ம யோசித்தால் நம்ம இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கும். நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இல்லை. ஏன் அப்படின்னா, மனுஷனை சார்ந்து, உலகத்தை சார்ந்து, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பகை. பகையே வேண்டாம். பகையை சிலுவையில் கொன்றார். அதனால தான் நமக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம். இன்னைக்கு இரவனத்தில் செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அதனால சில குடும்பத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், தேவையில்லாமல் நைட் நேரத்தில் உட்காந்து புலம்புறது, இது எதுவும் நமக்கு வேண்டாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ சமாதானம் உங்களோட இதயத்துக்குள்ளே இருக்கணும். உங்கள் சிந்தையில் தேவ சமாதானம் இருக்கணும். நைட் நேரத்தில் படுத்தோன்னு தூங்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. எங்கள்கிட்ட எத்தனையோ குறை இருக்குப்பா, அந்த குறையை மன்னிச்சிருங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு ராஜா இறங்கி வாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்கப்பா, இதயத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்கப்பா. இதயத்துக்குள்ளே வேதனை இருக்குப்பா. இதயத்துக்குள்ளே நிறைய காரியத்தில் கேள்வி இருக்குப்பா. எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, அவங்க இதயத்தில் என்னென்ன வேதனை இருக்கோ அந்த வேதனை எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு தெரியும்ப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் தான்ப்பா. கர்த்தர் தான் எல்லாமே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னீங்க ராஜா. நாங்கள் அந்த பூமியில தீர்காயுசோடு வாழ வேண்டும். எங்களுக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து ராஜா இன்றும் பிதாவிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. உம்முடைய பாதவிலே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம்.
எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இன்பமான தூக்கம் தாங்க. சமாதானம் இல்லாமல் எந்த குடும்பத்தை ஜெபிக்கணும், தேவ சமாதானம் அவங்களோட இதயத்துக்குள்ள ஆளுகை செய்யட்டும்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும். நைட் நேரத்தில் பலவிதமான பிரச்சனையோடு நிம்மதி இல்லாமல் பல காரியங்கள் வேதனையோடு கண்ணீரோடு புலம்புற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உதவி செய்யணும்ப்பா, கர்த்தர் உதவி செய்யணும்ப்பா, கர்த்தர் உதவி செய்யணும்ப்பா, கர்த்தர் உதவி செய்யணும். நீதிபரராய் இயேசு கிறிஸ்து ராஜா உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. சர்வ லோகத்தின் கிருபாதார் வழியானவரே, உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கும் உதவி செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிங்க, எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிங்க, எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துக்குள்ளே பகையோடு வைராக்கியத்தோடு எரிச்சலோடு கோபத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அதெல்லாம் எடுத்து போட்டு ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. இந்த பூமியிலே ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்பா ஜீவ புஸ்தகத்துல எங்கள் பேர் எழுதப்படணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோட குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு படுக்கையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுசு தரணும். எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன பாவம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். கற்பத்தின் ஜெபினா கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்குங்க, கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. டெலிவரி போடுறவங்க கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடியாமல் நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருப்பா, அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்குங்க. சில குடும்பத்தில் வேதனையோடு வாழ்கிறாங்க, அந்த வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது. அவங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன பாரம் இருக்கும் அது எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கிடுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும். சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த இரவுனத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டிடுங்க. எங்கள் கூட கர்த்தர் இருங்க. அதிகால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க. எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கும் அந்த குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. இரவு நேரத்திலே தேவையில்லாமல் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். நைட் டியூட்டியில், நைட் ட்ராவலிங்ல, நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில், நைட் நேரத்தில் வெளியில் இருக்க குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. அந்த குடும்பத்துக்கு தேவ சமாதானத்தாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளை சமாதானத்தில் அப்பா விசேஷமாக எல்லா தடையெல்லாம் நீக்கி சமாதானத்தை தந்து வழி நடத்துங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அவங்க இதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை நீக்கி போட்டுருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. கர்த்தரோட வருகையில் நாங்கள் காணப்படணும். உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கே மாணவர்கள் தேவநாட்டில் எப்போ மினிசாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காலம் கடைசியாக தினமும் ஒரு நிமிடமாவது என்னுடைய ஊழியல் காத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கை சகல காலத்தில் கர்த்தர் மட்டுமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியல் காத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.